அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூராவுடைய மனனத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா பார்த்தாச்சு. அதுக்கு பின்னாடி சூரா ஃபீல் பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பாடம் 4 சூரத்துல் குரைஷ் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு சூரா குரைஷ் மக்கியாவா மதனியா போட்டிருக்காங்களா? மக்கியா, மக்காவில் இறக்கப்பட்ட சூரா குரைஷ். சரி, குரைஷ் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும். குரைஷ் கூட்டம், மக்காவில் வாழ்ந்த சில கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான கூட்டம் குரைஷி கூட்டம் தான். சரிங்களா? ஓகே, ஹைர். சரி, சூரா சொல்லுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். من الشيطان الرجيم للرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم لإيلاف قريش. லீ நீட்டக்கூடாது, சரியா? அதை நம்ம இருப்பது போல லி ஈலாஃபி குரைஷ். குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரிஹ்லத்தஷ் الشتاء والصيف. والصيف صاد والصيف لإيلافهم رحلة الشتاء والصيف. فليعبدوا رب هذا البيت. இங்கே فليعبدوا அங்க என்ன செய்யணும்? நீட்டணும். فليعبدوல தாலுக்கு அப்புறம் வாவ் மத்தா அலிஃப் மத்தா வந்திருக்கு. மத்துடைய எழுத்துக்கள் எத்தனை படிச்சிருக்கோம்? 3. என்னென்ன மத்தா? அலிஃப் மத்தா, வாவ் மத்தா, யா. ஏதாவது ஒரு எழுத்தோடு இந்த மத்துக்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நீட்டி ஓடும். இது இப்போ இதோடைய அடையாளங்கள் நமக்கு தெரியும். இப்போ வாவ் மத்தா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் வரும். வாவ் மத்தா, வாவ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ், அதாவது நீட்டலுக்கு தோதுவா. காஃபுக்கு பக்கத்துல வாவ் வருது, காஃபுக்கு ரொம்ப பேஷ் கொடுத்துருக்காங்கன்னா கூ ஓதுவோம் இல்லையா? அதே போல யா மத்தா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜேர் வரும். அலிஃப் மத்தா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வரும். இப்போ நமக்கு ஒரு சில இடத்துல வாவ் மத்தா இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சபர் கொடுத்துருப்பாங்க. பௌ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பா வாவ் ஜபரு பௌ. அது மத்துடைய எழுத்து, மத்துடைய சட்டங்களா இருந்துச்சுன்னா பா வாவ் பேஷு பூ தான் வரணும். புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? நல்லா கவனிக்கணும். பாவ் ஆனா பாவ் வாவ் சபரு பவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீட்டக்கூடாது, அழுத்தி ஓதணும். இது மத்துடைய எழுத்து கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இது மத்து கிடையாது. வாவ் மத்தா அது கிடையாது. எப்பயும் போல ஓதக்கூடிய ஒரு எழுத்து பௌ அப்படின்னு ஓதணும். அதே இது லொம்மா பேஷ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பூ கூ அப்படின்ட்டு ஒவ்வொரு அலிஃப் நீட்டி ஓத வேண்டும். இந்த இடத்துல 2 மத்துடைய எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ 3 அலிஃப் என்ன செய்யணும்? ஃபல்யஅ்புது ரப்ப رب هذا البيت. அந்த சவுண்ட் அந்த தா இருக்கிறதுனால பைத்து அப்படின்னு சொல்லிடாம ரப்ப ஹாதல் பைத். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் الذي
இங்கே என்ன செய்யணும், 3 அலிஃப் நீட்டி ஓதணும். சின்ன மத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேலை நம்ம என்ன செய்யணும், நுனி நாக்கில் சொல்லணும். இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஓதனாலும் ஓதலாம், ஆனால் எப்பயுமே நம்ம நிப்பாட்டி ஓதுறது பழக்கமாக வச்சாச்சுன்னா அதனால இப்போ பைத்தில்லதி ஓதலாம். இங்கே பைத்துன்னு நிப்பாட்டுனதுனால நம்ம என்ன செய்யணும், அலிஃபுக்கு ஜபர் கொடுத்து அல்லதி அப்படின்னு ஓதும். அல்லதி அத்அமஹும் அத்அமஹும். துவா வந்து கல்கலாவுடைய எழுத்து. அத்து துவா மேல சுக்குன் இருக்கா, அந்த இடத்துல அசைத்து ஓத வேண்டும். எப்படி ஓதணும், அத்அமஹும் அத்து 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 அத்அமஹும். அந்த துவா சொல்லும் பொழுது அதனுடைய அந்த சவுண்டு வேற மாதிரி கேட்கும். சரியா, அத்அமஹும் தப்பு தப்பு. தா மேல சுக்குன் இருக்க மாதிரி துவா சொல்லும் பொழுது அத்அமஹும் அத்அமஹும் மின் ஜூஇன். குன்னா நூனை அழுத்தக்கூடாது, நூனை மறைத்து ஓத வேண்டும். மின் ஜூஇன் ஜூஇன் ஐன் ஐன் ஜூஇன் وآمنهم وآمنهم. அடுத்ததுல மீம் இருக்கிறதுனால ஷத்து. وآمنهم من خوف من خوف. இந்த இடத்துல என்ன செய்ய, இல்ஹாருடைய சட்டம் வெளிப்படையாக ஓத வேண்டும். கடைசி ஆயத்து ஒரு காட்ட الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. من جوع وآمنهم من خوف. மீம விட்டாச்சா, وآمنهم من خوف. மாஷாஅல்லாஹ். ஃபர்ஸ்ட் இருந்து மறுபடியும் பிஸ்மில்லாஹிர் சொல்லித்தார ஒரு காட்டா, கடைசி நீங்க சொல்லுங்க. நான் சொல்லித்தார திரும்ப சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷ். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. ما شاء الله. அங்க ஓதுங்க பார்க்கலாம். ஒரு அலிஃப் தான் நீட்டின மாதிரியே இருக்கு. மறுபடியும் فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُم مِّن جُوعٍ وَآمَنَهُم من خوف. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த சூறாவுடைய பின்னணிகள்லாம் நமக்கு சில இது தெரிஞ்சிருக்கும். சரியா, குறைஷி கூட்டத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது. அந்த காலத்துல 2 நாடுகளுக்கு பயணம் செய்வாங்களாம் வியாபாரத்திற்காக. குளிர்காலத்துக்கு ஷாமுக்கும், கோடை காலத்திற்கு சிரியாவுக்கும் என்ன செய்வாங்க, வியாபாரத்திற்கு பயணம் செய்வாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிஅமத்தா கொடுத்திருக்கானா.
உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் அந்த குறைஷி கூட்டத்துக்கு உங்களுக்கு இப்படி ஒரு வியாபாரத்தை நான் ஒரு பரக்கத்தாக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் போற மாதிரி நியமத்தை நான் கொடுத்துருக்கேன்ல, அதனால ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத். ஹாதல் பைத்னா இந்த வீட்டுடைய இறைவனை நீங்க வணங்குங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு நியமத்தை கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால நீங்க வணங்குங்க. அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த இறைவன் அத்அமஹும் மின் ஜூ, பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு உணவளிச்சான்ல, ஆமனஹும் மின் ஹௌஃப், அச்சத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் இல்லையா, அதனால ஃபல்யஅபுது, நீங்க என்ன செய்யுங்க? வணங்குங்க, இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைஷி கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை அவர்களுக்கு உணர்த்தி இந்த பைத்துடைய இந்த கஅபாவுடைய இறைவனை நல்ல முறையில் நீங்க என்ன செய்யுங்க? இன்ஷா அல்லாஹ் வணங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கறத இந்த சூறாவுடைய சுருக்கமா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாவில் பல படிப்பினைகள் இருக்கல்ல. நமக்குமே பசியோடு இருக்கும் பொழுது உணவை கொடுக்குறான், அதே போல அச்சமாக இருக்கக்கூடிய நேரத்துல பாதுகாப்பை என்ன செய்யறான்? நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இறைவனை அந்த நியமத்தை நினைத்து வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதுல ஒவ்வொரு எழுத்துக்களையும் நல்ல முறையில கவனமா கவனிச்சு உச்சரிக்க பழகணும். அதே போல நம்ம தொழுகையில மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்றது, தொழுகையில ஓதுனாலும் சரி, ஜமாஅத்துல ஓதுனாலும் சரி, தனியா நீங்க சொல்லி பார்த்தாலும் சரி, இந்த சட்டத்தை பேணி சொன்னா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து ஈஸியா இலகுவான முறையில வரும். இல்ல நம்ம சொல்ற நேரத்துல, இப்ப கல்வி கற்கிற நேரத்துல மட்டும் இதை நம்ம அமல்படுத்தணும்னு நினைச்சுக்கோங்க, இந்த மஜ்லிஸோட என்ன செஞ்சு போயிடும்? முடிஞ்சிருமா? அதெல்லாம். அதனால இன்ஷா அல்லாஹ் வீட்லயுமே இந்த சூறாக்களை ஒரு காட்ட படிச்சு பார்த்து விட வேண்டும். சரியா? சரி, இப்போ நம்ம நடத்தின 3 சூறாக்களையுமே ஒரு காட்ட பொறுமையா அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சரி, ஓதுங்க சூரத்துல் ஃபாத்திஹா. தக்லீல் ரா வல்லினம் தொய்ரன் அபாபீல் தர்மீஹிம் குன்னா போயிடுச்சு, குன்னா போயிடுச்சு, அழுத்தம் போயிடுச்சு. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் கஅஸ்ஃபிம் மஅகூல். மௌகூலோ மஅகூல் மஅகூல். சரி, மாஷா அல்லாஹ். கடைசி அந்த இப்போ சொன்னது சூரத்துல் குரைஷ். இங்க நீட்டுறதெல்லாம் நீட்ட மாட்டேங்கிங்க, இந்த சைடு கொஞ்சம். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். இங்கே குன்னாலாம் ஒரு சில வசனங்கள்ல அதிகமா வரும் பொழுது மூச்சு பயிற்சி வேணும்னு. ஆமாம் ஆமாம், அவங்க சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அது நல்ல தம் பிடிச்சு இது பண்ணணும். இந்த குர்ஆனை அதிகமாக நம்ம தம் பிடிச்சு ஓத